வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ருத்ரேஷ். வரக்கூடிய மே மாதம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாத பலனா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். வரக்கூடிய இந்த மே மாசம் அப்படிங்கிறது மே மாசம் 2026. இந்த மே மாசம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலனையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனையும் தரும் அப்படிங்கிறதான் இந்த பதிவை நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தம் 12 ராசிகள். 12 ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேசராசி. மேசராசி நண்பர்களே, இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மே மாதம் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள், நீங்க குறிப்பாக ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்றீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்காக வேலை சம்பந்தமான என்ன முயற்சிகள் எடுத்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். அது நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்களை அமையும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க பணம் சேமிக்கக்கூடிய வகையில உங்களுடைய பண சேமிப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது சேமிப்புக்கான ஒரு கணக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பிளானிங், அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதம் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கக்கூடியதுக்கான ஒரு ஒரு நாலேஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மெயினான விஷயம். இதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக வந்து உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். பொதுவாக மேசராசி விருச்சிக ராசி அப்படின்னாவே அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்கள். இதில் குறிப்பாக இந்த மேசராசி நபர்கள் இந்த மே மாதத்தில் வந்து யாரு கூடமும் கோவப்படாமல் யாரு கூடவும் சண்டை பிடிக்காமல் கொஞ்சம் அமைதியாக போனாவே அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும். அப்போ அதிகமாக கோவம் வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தினுடைய தாக்கத்தை அங்கே கம்மி பண்ணும். அப்போ அதங்காட்டி முருகருடைய வழிபாடு மறக்காமல் மேசராசி நபர்களே நீங்கள் தயவு செய்து எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களே, பணம் சம்பந்தமான ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். ஒரு பணத்துக்காக நீங்கள் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அல்லது உங்களுக்கே வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மே மாதத்தில் ட்ரை பண்ணும்போது அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுடைய பணமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பணமோ நிச்சயமாக உங்கள் கையில் வந்து சேரும். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பணம் சேமித்து வைக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பணத்தை சரியான முறையில் சேமித்து அது நல்ல வழியில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி நபர்களுக்கு நம்ம சொல்ல வருது. உங்களுக்கு ரிஷபராசிக்குடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு மிகவும் இந்த மாதம் நன்மையை தரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் கட்டாயமாக எடுக்கும்போது உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய பண சேமிப்புக்கும் எந்த ஒரு தடை இருக்காது அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலன். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, காதல் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது குடும்ப உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள், நீங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் நண்பர்கள்கிட்ட போய் பேசுறது அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் இந்த மே மாதம் போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தேடி வரும். அது நீங்கள் எதுக்காக வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஃபேமிலிக்காக எடுத்துக்கலாம், தொழிலுக்காக எடுத்துக்கலாம், வருமானத்துக்காக எடுத்துக்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது மாதத்தை சொல்லலாம். இதில் நீங்கள் மெயினாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அவசரப்பட்டு எடுக்காமல் அதை பொறுமையாக யோசித்து நிதானமாக எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த மிதுன ராசியினுடைய இந்த மாத பலன். கடகராசி நேயர்களே, இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் இந்த மாதம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி தொழிலுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன், தொழிலுக்காக இடம் மாறுறேன், அது அமையும் அப்படின்னா இந்த மாதங்கள் அது அமையறக்கான மாதங்களாகவோ அல்லது உங்களுக்கு ஜாப் கால் வரதுக்காக ஒரு வாய்ப்பாகவோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ராசி நண்பர்களே, இந்த மாதம் வேலையில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய சவால்கள் உங்களை தேடி வரும். வேலையில் இந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் கிருஷ்ணருடைய வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு தொழில் ரிலேட்டடாக பெரிய விதமான ஒரு டென்ஷனோ ஒரு பிரச்சனைகளோ நம்மளுக்கு வந்து பெருசாக வராது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் வேலையில் நல்ல முன்னேற்றம். ஒரு புதிய தொழிலுக்காக, சொந்த தொழிலுக்காக ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதம் பணம் சேமிப்புக்கான விஷயங்கள் உங்களை தேடி வரும். நிறைய பணங்களை சேமித்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு முதல் மாதமாக தொடங்கக்கூடியது அப்படிங்கிறதான் இந்த ஒரு மெயினான விஷயம். இந்த கன்னிராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா,
மெயினாக லட்சுமி நரசிம்மர் சனிக்கிழமையான நீங்கள் லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதி எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி அன்னபூர்ணியுடைய வழிபாடு எடுக்கும்போதும் உங்களுக்கு பொருளாதார ரீதி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு பலன். அதே மாதிரி அடுத்து துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும். யாருக்கும் முழுசாக நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்துடக்கூடாது, நான் இதை பண்ணி கொடுப்பேன், அதை என்னால் நான் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சவால்களை நீங்கள் இறங்கி ஏற்றுக்கக்கூடிய மாதம் இம்மாதம் இல்லை. அப்போ அதுக்காட்டி இந்த மாதம் நம்ம கொஞ்சம் கவனமாக மூவ் பண்ணுறது நல்லது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், குடும்ப வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல சுபக்ஷம் இருக்கும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசியினுடைய இந்த மாத பலன். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு நல்ல மாதம். குறிப்பாக கெரியர்லையும் உங்களுடைய பொருளாதாரத்துலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் மட்டத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக போடக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த மாதம். இதில் குறிப்பாக வந்து பார்த்தா அப்படின்னா தொழிலுக்காக நீங்கள் எந்த லெவல் வேணுனாலும் நீங்கள் முதலீடு பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கும். இதுலேயே வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியான நேரத்தில் சாப்பிட்றது, உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணும். இதில் குறிப்பாக நீங்கள் தொழில் ரிலேட்டடாக இந்த மாதம் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இம்மாதம் அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தமான தொழில் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாட்டுக்காக நான் மூவ் பண்ணுறேன், வெளிநாட்டில் நான் வேலைக்காக நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அமையுமா அப்படின்னா வெளிநாட்டு வேலைகள், வெளியூர் வேலைகள் உங்களுக்கு தாராளமாக இந்த மாதம் அமையும். நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் குறிப்பாக வந்து நான் உள்ளூர்லேயே நான் வேலை ட்ரை பண்ணுறேன், எனக்கு அமையுமா அப்படின்னா தாராளமாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து வேலை அமைகிறதுக்கான இம்மாதம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப நபர்கள் கூட, கணவன் மனைவி கூட ஒரு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாக, ஒரு சண்டைகள் வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது இம்மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசியினுடைய பலன். மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் நீங்கள் தொழிலுக்காக ஆகட்டும் அல்லது எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் இறங்கி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாக தான் அமையும். அப்போ அதுங்காட்டி அந்த விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணாலுமே உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு நல்ல ரிசல்ட், இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதனுடைய பிரதிபலன் நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுங்காட்டி தயவு செய்து விட வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணுமோ அது 100% ஒர்க் பண்ணுங்க, அது அடுத்த மாதம் உங்களுக்கு டபுள் மடங்காக வரும் அப்படிங்கிறதா மகர ராசியினுடைய இந்த மாத பலன். இதில் குறிப்பாக மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னபூர்ணியுடைய தெய்வம், அன்னபூர்ணி தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது இம்மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும், வீட்டில் நல்ல விசேஷங்கள் ஏற்படும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். புதிய விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த விஷயம் உங்கள் வீடு தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இம்மாதம் கும்பராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மீனராசி நேயர்களே, பொதுவாக மீனராசியை பொறுத்தளவு இந்த மாதம் வந்து அவங்க எந்த லெவலில் பணத்துக்காக ஒர்க் பண்ணாலுமே அதனுடைய பிரதிபலன் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு 60% கிடைச்சிடும். பட் ஆனால் அதில் ஒரு திருப்தி இருக்காது. அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான பணம் ஒரு 3/4 பணமாவது அவங்களுக்கு முழுமையாக வந்துடும். கடின உழைப்பு அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கும். அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது பத்தாது, இன்னுமே கடின உழைப்பு போட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு இந்த மாதம் அவங்க வந்து ஒரு எந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் உண்டான ஒரு பொது பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். பொது பலன் அப்படிங்கிறது நம்ம லென்த் வீடியோவை போடுவோம். அதை விட முக்கியமாக இப்போ இருக்கிற காலத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்து நம்ம வந்து பொது பலனாக இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.